ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து அவல் தோசை. ஒரு கப்பில் நான் வந்து அவல் எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி கப்பில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பவுடர் பண்ண அவலை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. அது கூடவே வந்து அரிசி மாவு 2 ஸ்பூனு, ரவை வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். வேறு என்ன திங்ஸ் அது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம். மிளகு வந்து நான் தட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சீரகமும் வந்து அது கூட சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு தேவையான இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரவை தோசை பதத்துக்கு இந்த மாவு வந்து வரணும். நல்லா இந்த மாவு ரெடி ஆனதுமா தோசை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு வந்து ரொம்ப வந்து மெதுவாக தாங்க வெந்து வரும். கொஞ்சம் ரொம்ப பொறுமையாகவே வேக வச்சு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் இந்த அவல் தோசை வந்து நல்லா வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ, பாய்.